நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க. நல்லா இருக்கீங்களா? எதுக்கு உங்களை பார்க்கணும் வந்தோன்னா உங்க பையன் வந்திருக்கான்னு சொன்னீங்க. கண்டிப்பா இவனை பார்க்கணும். அது இல்லாம இந்த உலகத்துக்கு ஏன் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறேங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக, உங்களுக்கும் அது புரியணும் அப்படிங்கறதுக்காக தான். இதுதான் உங்க பையன்? ஆமா, இவன் தான் என் பையன். பேர் என்ன? பிரசாந்த். கண்ணு இவனுக்கு தெரியாது. இவனுக்கு பார்வை தெரியாது. டோட்டலி பிளைண்டா. 3.5 வயசு வரைக்கும் பார்வை தெரிஞ்சது. அதுக்கு பிற்பாடு வந்து பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் 3 டைம் வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கோம், ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். ஆனா தம்பிக்கு வந்து இந்த மாதிரி உடம்புல வந்து கருமையான ஒரு மச்சம் இருக்கு. இது என் மனைவி சொல்லிதான் எனக்கே தெரியும். இங்க ஒரு பக்கம் என்னது, அதான் அந்த இடத்துல வந்து கொப்பளை மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன இதெல்லாம் இப்படி இருக்கு? இது என்ன இல்லையா? இது இன்னும் பாக்கலங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நான் வந்து பத்தியாவரத்துக்கு போறேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹை லெவல்ல பாக்கணும்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கையிலயும் இருக்கு, கால்லயும் இருக்கு. ஆமா, அந்த கையில கால்ல இருக்கு. அதாவது இவன் வந்து கன்சீவா இவங்க அம்மா இருக்கிறப்ப வந்து பைல்ஸுக்காக வந்து நாட்டு மருத்துவத்தை எடுத்தாங்க. நாட்டு மருந்து சாப்பிட்டதுனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. வலிக்குமா? அது வலி எடுக்கும், ஒரு நேரம் வலி எடுக்கும். முதுகு வந்து தம்பி உனக்கு வலிக்குமாடா பின்னாடி? விளக்க பேச வலிக்குமா? நான் நிமிந்து பாரு, பார்வை சுத்தமாவே தெரியுது. கண்ணு வந்து கூசுறதுனால அவன கண்ணுமே தெரியாது. ஆமா, எப்போ கண்ணு ரொம்ப ஆமா. கடவுள் பாருங்க 2 குழந்தைங்களை கொடுத்துருக்காரு. ஏன் இந்த குடும்பத்துக்கு செய்யறேன்னா, குடும்பத்தை எப்படியாவது முன்னும் கொண்டு வந்துடணும். ஆனா எங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து எப்படியோ கடவுளுடைய அவதாரம் தான். நீங்க ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான வீக்கெல்லாம் இருக்கு. பாப்பா அது எனக்கு அக்கா சொன்னாங்க என்கிட்ட, இன்னும் மெச்சூரிட்டி ஆகல பாப்பா, ஒண்ணு பண்ணணும். ஏதோ எங்களுக்கு தொழில் செய்யறதுன்னு ஏதோ எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு உதவி பண்ணீங்க. மீண்டும் மீண்டும் உங்களை வந்து அதிகமா தொந்தரவு பண்றது. ஐயோ அண்ணா, அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. நான் வந்து திருப்பி சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏன் செய்யறேன்னா, கடவுள் வந்து அருமையான 2 குழந்தைகள் கொடுத்துருக்கு. அவளுக்கு இந்த காதுல பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, இன்னும் மெச்சூரிட்டி ஆகாம இருக்கா, இந்த இத்தனை வயசாகியும் அதெல்லாம் நம்ம ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு அழகான பையனை கொடுத்து அவளுக்கு இந்த பாருங்க, அப்பெல்லாம் எனக்கு உதவி எனக்கு அக்கா அழாதீங்க. இங்க பாருங்க, சரி பண்ணிடலாம். இது என்னங்கிற முதல்ல டாக்டர் இந்த வயசுல அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவனுக்கே தெரியாது, தெரியல. அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்யலாம், இதான் ரீசன். கடவுள் 2 அருமையான பிள்ளைங்களை கொடுத்துருக்க. ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, அவளுக்கு அதெல்லாம் சரி பண்ணி விட்டோம், இன்னும் மெச்சூரிட்டி ஆகாம இருக்கா. பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை முதுகுல இந்த மாதிரி என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா இதை வீடியோ பாக்குறவங்க யாரோ, கண்டிப்பா டாக்டர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த வீடியோ பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இல்ல இந்த இடத்துல பாருங்க அப்படின்னு. அந்த இடத்துல போய் நம்ம என்னங்கிறத, இவனுக்கு தம்பிக்கு என்னங்கிறத கிளியர் பண்ணுவாங்க. கண் கலங்க கூடாது, சரியா? தைரியமா இருக்கணும். இந்த கடவுளை நான் நம்பினதுனாலதாங்க என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நீங்க வந்தீங்க. கடவுளை நம்பி வாழ்ந்ததுனாலதான் பொம்பளை பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு நீங்க வந்தீங்க. அது மாதிரி பையனை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க வருவாங்க நம்பிக்கையில இருந்து நீங்களே திருப்பி வந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா. நான் இவ்வளவு நாள் இந்த பையனை பார்க்கல, இப்பதான் அவன் ஹாஸ்டல்ல வந்தோம். எனக்கு இவனை பார்த்ததுன்னா அன்னைக்கு எப்படா அடுத்து இவனுக்கு உதவி பண்ணுவோங்கிற மட்டும் தான் என் மைண்ட் இருந்து. கவலை அழக்கூடாது, செல்லம். இங்க பாரு, சரியா? சரி பண்ணிடலாம், சரியா? ஓகேவா? தைரியமா இருக்கணும். அப்பா கை பிடிச்சிக்கோ, அப்பா கூட இருந்துக்க, சரியா? அண்ணன் உனக்கு எவ்வளவு அண்ணன் சீக்கிரமா சரி பண்ணி விடுறோம், சரி பண்றோம். இதுக்கு நான் இப்ப இந்த வீடியோ பார்ப்பான், கண்டிப்பா நிறைய பேர் பார்ப்பாங்க. இதுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவோம். நானும் இது வெளியில டாக்டர்கிட்ட கேட்டு இதையும் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், இப்பயும் சொல்றேன், நான் இருக்கேன். தைரியமா இருங்க. அவனுக்கு என்னவோ இது எவ்வளவு சீக்கிரம், ஏன்னா அது முதுகுலாம் நிறைய கட்டியா இருக்கு. அப்படியே வளராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. மச்சனால அந்த கட்டி ஏன் வருது? வரும் கட்டி கட்டியா. அதாவது இதுக்கு அப்புறம் அப்படி இருக்கு. ஓ, முதுகுல இருந்து அப்படியே கீழே இது வரைக்கும் இருக்கும். அதே மாதிரியே கால்ல வந்து இந்த சைடு அதே மாதிரியே இருக்கும். இவ்வளவு பெருசுக்கு கட்டி ரவுண்டா பாதி எலுமிச்சம்பழம் ரவுண்டுக்கு இருக்கும். சரியா? கை கூட அண்ணனுக்கு தைரியமா இருக்கணும், சரியா? அண்ணன் உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறேன். அம்மாட்ட அப்பாட்ட சொல்ல. நீ ஹாஸ்டல்ல இருக்கலாம் வலிக்குமா? வலிக்குமா? சொல்ல வேண்டியதானே ஹாஸ்டல்ல வலிக்கும்னு. அம்மா வர சொல்லி கூட்டு போன்னு சொல்லுவாங்களா? சரி, தைரியமா அண்ணன் முடிச்சு விடுறேன், அண்ணன் சரி பண்ணி விடுறேன் டாக்டர்கிட்ட சொல்லி, சரியா? சாப்பிடலாமா? வா, உங்களுக்கு இங்க வந்துட்டீங்க, வாங்க ஏதாவது அண்ணன் வாங்கி தர, சாப்பிட்டுட்டு பத்திரமா போலாம், சரியா?
இதுல பணம் இருக்கு. இப்ப அவனுக்கு என்ன தேவையோ, பிள்ளை ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு என்ன தேவையோ, பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. சரி. பாத்துப்போம். சரியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியா? வா போலாம். இருக்கு, வடை இருக்கு, குலோப் ஜாமுன் இருக்கு, அப்புறம் பருப்பு வடை இருக்கு, உளுந்த வடை இருக்கு, பக்கோடா இருக்கு. இதுல குலோப் ஜாமுன் இருக்கு. இதுல மெதுவா சாப்பிடு. கார பணியாரம் அப்படியே கையில கொடுங்க. உளுந்த வடை. உளுந்த வடை வா. என்ன வடை?